வெல்கம் காய்ஸ், இது உங்கள் வைப் வித் கமல். இந்த வீடியோவில் நம்ம முல்தானி மெட்டி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் க்ளோ அதுதான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம மூஞ்சியை நல்லா பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது என்னன்னு. நம்ம வீட்டிலே முல்தானி மெட்டி வச்சு நம்ம ஒரு ப்ளேஸ் நல்லா க்ளோ பண்ணலாம். இதை வீக்லி 2 டைம்ஸ் எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ என் மூஞ்சி எப்படி இருக்குதுன்னு நல்லா பாருங்கள். ஒரே ஆயிலாக டல்லாக இருக்குது. மக்கள் எல்லோரும் ட்ராவல் பண்ணுறோம், பைக்கில் போகிறோம், பொல்யூஷன், அதில் மூஞ்சிலாம் டல்னஸ் ஆகுது. நம்ம இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எல்லாராலையும் ஃபேஷியல் இதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு பியூட்டி பார்லர் போய் பண்ணுறது கஷ்டம். அதனால் வீட்டில் இருக்க ஹோம் ரெமிடிஸ் வச்சு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, இதுக்கு என்னென்ன பொருள் தேவையானது பார்ப்போம் வாருங்கள். முதல்ல தயிர், கேர்டு, ஹட்சன் கேர்டு. அடுத்ததாக மஞ்சத்தூள், வீட்டில் உபயோகப்படும் மஞ்சள் பொடி. அடுத்ததாக மூன்றாவதாக மெயின் நம்ம முல்தானி மெட்டி பொடி. இந்த முல்தானி மெட்டி பொடி நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன். இதுதான் மெயின். முல்தானி மெட்டி தான் நம்ம மெயின் மூலப்பொருள். பசகு ஒரு டப்பா எடுத்துக்கலாம், சுத்தமான டப்பா, காய்ந்த டப்பா. அந்த காய்ந்த டப்பாவில் முதல்ல தயிரை ஊற்றவும், கொஞ்சமாக தயிரை ஊற்றிக்கணும். அடுத்ததாக என்ன பண்ணணும், மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை போடவும். அடுத்ததாக மெயின் மூலப்பொருள் முல்தானி மெட்டி. மெட்டிங்க காலைல போகிற மெட்டி இல்லை, இது முல்தானி மெட்டி. அருமையான நம்ம முகத்தில் பல பலனும் ஆக்க போகிறது இந்த பொடி தான். இப்போ போட்டதும் இந்த பொடி இப்படி தான் இருக்கும். இதை நம்ம போடணும், தேவையான அளவுக்கு போடணும். போட்ட பிறகு அதில் ரோஸ் வாட்டரை ஊற்றிக்கலாம். இப்போ என்னிடம் ரோஸ் வாட்டர் இல்லாதனால நார்மல் தண்ணியே ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. அந்த கட்டிலாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம சூப்பராக மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கட்டிலாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டு மாரி அளவுக்கு ஆக்கணும். நல்லா பாருங்கள், இதோ பாருங்கள், நல்லா அந்த இது தண்ணி மீடியமாக ஊற்றணும். இல்லை உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர் இருந்தால் ரோஸ் வாட்டர் இந்த அளவுக்கு வர அளவுக்கு வச்சுக்கோங்க. அடுத்ததாக இது அப்படியே நம்ம ஃபேஸில் நல்லா ஃபுல்லாக பாருங்கள், எவ்வளோ ஆயில் என் மூஞ்சியில் இருக்குது பாருங்கள், நல்லா காட்டுறேன் பாருங்கள். ஒரே ஆயில் ஃபேஸாக இருக்கா? இதில் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணணும். இதை பாருங்கள், என் மூஞ்சி எப்படி இருக்குது பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போது அப்ளை பண்ணிட்டேன், ஓகேவா? அப்ளை பாருங்கள், கழுத்தில் ஃபுல்லாக, என் கன்னத்தில் ஃபுல்லாக, ஃபேஸ் ஃபுல்லாக எல்லாம் அப்ளை பண்ணிட்டேன். நல்லா இது என்ன பண்ணணும், ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா நம்ம ஃபேன் காற்றுல அப்படியே ஒரு ரிலாக்ஸாக அப்படியே உட்காந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸாக அப்படியே உட்காரணும். நல்லா ஃப்ரீயாக, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக அப்படியே ஒரு சாங், இளையராஜா சாங், இது உங்களுக்கு யார் பிடிக்குமோ அவங்களோட சாங் அப்படியே கேட்டுட்டு ஒரு ரிலாக்ஸாக அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் நல்ல ஒரு டீப் பிரீத் எடுத்துன்னு அப்படியே உட்காந்திங்கன்னா நல்லா ஃபேஸ் அப்படியே இதாகும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும். காய்ஸ் இதோ பாருங்கள், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் போட்டிருக்கேன், நீங்களே பாருங்கள், உங்களுக்கே நல்ல வித்தியாசம் தெரியும். இதை எல்லோரும் வீட்டிலே செஞ்சு உபயோகப்படுத்திக்குவாங்க. எல்லோரும் என்னோடய வீடியோ பார்க்கணுன்னு தெரியுது. ஆனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை டிங் டாங் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வரும் நண்பர்களே. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள் வைப் வித் கமல்.